மாமா எப்பொழுது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ அப்பத்திலிருந்து நான் பல 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 பலன்னு சொல்லிக்கிறேன் பாத்தீங்களா? நீலாம்பரி, நீங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படியா? காலம் முழுவதும் சந்தோஷமா இருந்தால் அதுவே போதும். அப்படியா? இன்னும் யாரோ வர மாதிரி வரக்கூடாதத்திற்கு வந்து விட்டேன் மன்னா. எப்பொழுது பார்த்தாலும் குடிப்பது, கும்மாளம் அடிப்பது, நாட்டை பற்றியும் நாட்டு மக்களை பற்றியும் எந்த கவலையும் கிடையாது. நாடாவது மக்களாவது நாடு எக்காடு கெட்டு போனா எனக்கு தான் நேரம் காலம் எதுவுமே கிடையாது. நாட்டை பக்கத்தான் நீங்க இருக்கிறீங்களா? எப்பொழுது பார்த்தாலும் கடமை 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 கண்ணியம். இதுதான் என்ன கடமை தட்டுப்பாடு. மன்னா, உங்களை பார்க்க வந்த காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? உங்கள் தம்பி அயல் நாட்டிலிருந்து நாடு திரும்பி விட்டார். என்னுடைய தம்பி? உண்மைதான். என் தம்பி ரவி வந்து கொண்டே இருக்கிறார். என்னங்க நான் உங்கள்கிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன்? சொல்லுங்க. எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான். என் தம்பி ஸ்கூல் படிக்கிறானா? பால்வாடி படிக்கிறானா? வெளிநாடு போயிருக்கான். ஓ, வெளிநாடு போயிருக்கானா? பட்டப்படிப்பு படிச்சுட்டு வருவாங்கல்ல, தம்பி வந்து இருக்கான். அப்படியா? ஆமா. வரவேற்பெல்லாம் பலமா இருக்கணும். பலமா இருக்கணும். அண்ணனும் நானும் சேர்ந்து 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 நாங்க ரெடி பண்றோம். நீங்க உள்ள போய் அதுக்கான ஏற்பாடுகள் பார்த்துட்டு இருங்க. அண்ணன் ரொம்ப நாள் ஆச்சு வந்து பசிக்கிறான். வாசமுள்ள தங்கி. அண்ணன் தங்கச்சி பாசனா இப்படிதான் இருக்கணும். நான் ஊர் உலகத்துல கூட அண்ணன் தங்கச்சி பாத்திருக்கேன். இவங்கள போல அண்ணன் தங்கச்சியா வாழ்க்கையில பார்த்ததே இல்லைங்க. உள்ள போய் வெளியே வா, இன்னொருத்தங்கிட்ட போறல இல்லையா பாரு. உள்ள போய் வெளியே வா, இன்னொருத்தங்கிட்ட தம்பிக்கிட்ட போறல இல்லையா பாரு. தூக்கத்துல எதுவும் உங்க தங்கச்சி என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில நல்லா இருக்கிறேன். அவ யாரு? என் தங்கச்சி இல்லையா? என் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எப்படிப்பட்ட தேவதை கிடைச்சதுக்கு நான் கோடி புண்ணியம் பண்ணேன். ஒரே ஒரு முத்தம் கொடுத்துறான் அவன் எதிர்க்கு. இப்ப ஒரே ஒரு முத்தம் கொடுத்துறான். பேசாலும் அவர் கேட்காது. நான் அந்த மாதிரி மை மந்திரம் வச்சுக்கிறேன். சரி சரி சரி. எனக்கு அண்ணன் எப்பவுமே எல்லாம் வந்திருக்காரு. அவருக்கு நல்ல அறுசுவையான உணவு போதும் போதும் சொல்ற அளவுக்கு பண்ணும். நான் கொடுக்குறேன். சரிங்க, நீ போய் என்னத்தா? என்ன மன்னா? நாடு நகரெல்லாம் அப்படி சுத்தி பாத்துக்கலாம். நாட்டையும் நாட்டு மக்களையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ போய் எடுத்துக் கொள்ளுங்க. அவ்வளவுதானே? உன் தம்பி வரும்போது வான வேடிக்கை எல்லாமே சரியா இருக்கும். ராக்கெட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் இருக்கேன். சீக்கிரம் சாப்பாடு போட்டு சீக்கிரம் வந்து சரி. ஓகே. இப்பதாண்டி அம்மா எனக்கு ஐஸ் வச்ச மாதிரி சில்லுன்னு இருக்குது. தொட்டா எனக்கு கம்பளி பூச்சி ஊடுற மாதிரியே இருக்கு. அப்படியா? அவன் எப்ப என் கழுத்துல அந்த தாலி கட்டினானோ, இந்த தாலி நின்னா குத்துது, படுத்தா குத்துது, நடந்தா குத்துது, சும்மா குத்து குத்துன்னு குத்துதுங்க. அதனால இந்த தாலியை கட்டி ஆணியில மாட்டிட்டான். அதை கட்டி போட்டுரு. முதல்ல இதை கட்டி வாழ்க்கையில் உல்லாசமாக இருக்க வேண்டும். நீ நானும் எப்படி ஓரத்திலே
இப்படி ஆடி பாடி கொண்டிருந்தால் நேர போதே தெரியாது. சரி. இந்த ராஜாவை ஏமாற்றி விட்டாய். இவனோ படிக்காதவன். சரி. ஆனால் இவனது தம்பி ரவி ஆஹா. படித்தவன், பட்டம் பெற்றவன், பகுத்தறிவுள்ளவன். அவனை ஏமாற்ற முடியாது. அப்படியா? அவனை எப்படியாவது ஏமாற்றுவது உனது வழி. இந்த காலத்துல படிச்சவன் தான் முட்டாள், அவனை தான் ஈஸியா ஏமாத்த முடியும். படிக்காதவன் தான் புத்திசாலி. படிக்காதவன் 1000 கணக்கு மனக்கணக்கிலேயே போட்டுருவான், இதான் ஆன்சர்னு போட்டுருவான் கணக்கு சொன்னா. ஆனா படிச்சவன் கால்குலேட்டர் எடுப்பான், போன் எடுப்பான், நோண்டுவான், கடைசியில தான் சொல்லுவான். அந்த அளவுக்கு முட்டாள். இத பாருங்க, அவனை மயக்கி என் காலே கதினி கிடக்க வச்சுட்டேன். சின்னவன் எனக்கு அம்மாத்திரம். அவனை வளைச்சு என் வலையெல்லாம் மாட்டிக்கிறேன். கவலை விடுங்க, புறப்படுக்க அண்ணனுக்கு சாப்பாடு போட்டு வரேன்னு சொன்னா இன்னும் இது வரைக்கும் காணுமே. சரி சரி சரி, கடவுள் நல்லா இருக்கும். அதோட நல்லா இருக்கும் கடவுளே. காமாட்சி, மீனாட்சி, பத்தினி தேவனா, நீ இருக்க வச்சுதாம்மா ஏரி கூட்டம் எல்லாம் ரொம்பி போய் கிடக்குது. ஏன்டா ஆமாடா டேய், ஏறி தாலி எப்படிலாம் கும்பிடுறாங்க போய். ஏன்டா என் கணவர் நான் பூசு மஞ்சளோடு குங்குமத்தோடு இருக்கணும்னா என் கணவர் கட்டிய தாலி என் கழுத்து நினைக்கணும். என் கணவர் நல்லா இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பத்தினி தெய்வத்தை கிடைச்சு எனக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோம் தெரியுமா? கேட்காது. பண்ணதுனால தாண்டா இங்க மாட்டேங்கிற நீ. நான் தெரியாம தான் கேக்குறேன். சொல்லுங்க. எப்படி புடவெல்லாம் கசங்கிருக்கீங்க? அத்தா எப்பயுமே உனக்கு சந்தேக புத்தி தான். அயன் பாக்ஸ்ல சூடு இல்லையா? அதுல நான் காட்டு போனேன். என் கணவர் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு? என் தம்பி வர வேண்டிய நேரத்துல பலத்த ஏற்பாடு நடக்கணும், அவனுக்கு வேண்டியதெல்லாம் சமைச்சு வைக்கணும்னு சொன்னார்ல. நேரம் மொத்த காலையும் நான் சமைக்கல, நின்று எல்லாம் வேலையும் செஞ்சுக்கணும். எல்லா வேலையும் நீங்க செஞ்ச? நான் தான் செஞ்சேன். ஏன் அரண்மனையில வேலைக்காரர் யாருமே இல்லையா? சாமான்லாம் தொலைக்கணும் நல்லா. நான் தொலைக்கணும் பார்த்தேன். தோல் உஷா நீ வெங்காயம் வெட்டின எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தேன். குடும்பத்துக்காக எவ்வளவு அறுபாடு பண்றடே. குடும்ப குத்து விளக்கு. சரி சரி, என்ன ஏதோ தொலை கேட்டீங்க?
சிறப்பாக படிச்சதுல எந்த ஒரு குறையுமே கிடையாதுண்ணா. குறையே இல்ல. ஆமாமா. அதானே என்னோட தம்பி. அப்படியா? ஆமாடா. அண்ணா, அம்மா அரண்மனை நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. எங்க அப்பா எங்க போயிட்டாரு? அம்மா எங்க காணோம்? டேய் அப்பாவா அம்மாவா காய்ச்சறதுக்கு போயிருக்காங்க. காய்ச்சறதுக்கு போயிருக்காங்களா? ஆமாடா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிருக்காங்க அப்பா அம்மாவும். என்னடா நீ அயல்நாட்டுல இருக்கும்போது எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? ஒரு புண்ணு இது வந்து காலை வச்சா குடும்பம் குடுக்குது. நான் தனிமையில பிணத்திட்டு இருக்காங்க. வயசுக்காரன் அண்ணன் நல்லா இல்லையா தம்பி நல்லா இருக்கிறாங்களா வாங்கிங்க அண்ணா, அப்ப அப்பா அம்மாவும் காய்ச்சறதுக்கு போயிட்டாங்களா? ஆமாடா. இப்போ நாட்டு பாக்குறது யாரு? மக்கள்ல பாத்துக்கிறது யாரு? நான் தான் பாத்துட்டு இருக்கேன். அப்போ நாட்டுக்கு மன்னன் ஆயிட்டீங்க அப்போ. நான் முடி சுட்டி எப்ப மண்ண ஆயிட்டா? ஓஹோ, அப்படியா? ஒண்ணுக்கு முன்னும் பண்ணி பாத்துங்க எல்லாரும். அண்ணா, சந்தோஷமா இருக்குதுண்ணா. நீங்க நம்ம நாட்டுக்கு மன்னன் ஆகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாண்ணா. ஆமா. ஐயோ ஐயோ, அடடடடடடா. என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அழகு. அண்ணா, அதோட இடை அழகு என்ன, உதட்ட அழகு என்ன. ஐயோ, என்னண்ணா இவ்வளவு அழகா இருக்கு. நான் அயல்நாட்டுல போகும்போது கூட பார்த்து நம்ம அரண்மனை புறப்பட சொல்லி என்ன கிடையாது. அந்த அரண்மனைக்கு இந்த அரண்மனைக்கு நெது தூணுது. அண்ணா, எனக்கு இப்பதான் புரியுது. தம்பி அயல்நாட்டுல வரானு அவனுக்கு ஒரு அழகு பரிசு கொடுக்கணுன்றதுக்காக எனக்கு வாங்கி வச்சிருக்கீங்க. வாங்கி போறப்ப தம்பி ஆமாண்ணா, ரொம்ப அழகா இருக்கணும் அந்த சிலை. அண்ணா, ஒரே ஒரு முறை இதுக்கு அப்புறம் சிலை இங்க இருக்கவே கூடாது. எங்கடா இருக்கணும்? எங்க தெரியுமா இருக்கணும்? இதுக்கு அப்புறம் இந்த சிலை என் படுக்காரில் இருக்கணும். அட்டா 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 அட்டா. ஆமாண்ணா. ஆமா, இந்த சிலை இதுக்கு அப்புறம் இங்க இருக்கவே கூடாது, என் படுக்காரில் இருக்கணும். நான் எழுந்திருக்கும் போதும் அந்த சிலையோட முகத்துல தான் இருக்கணும். நான் தூங்கும் போதும் அந்த சிலையோட முகம் கையை போட்டா பார்த்து தூங்கும். கணத்துல போயிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. டேய் அது சிலை இல்லடா. ஆ, அது என்ன சிலை நினைச்சிட்டு இருக்க? சிலை தானேண்ணா? சிலை கிடையாதுடா. உன் அண்ணிடா. எனக்கு யாருக்கு எடுத்தாங்க பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப நேரமா? நானும் மறந்தே போயிட்டு தெரியாத பாப்பா. வந்திருக்கிறது யார் தெரியுமா? யாரு? என் தம்பி, உங்க தம்பியா? உடன் பிறந்த தம்பி. என் குழந்தைனாரா? ஆமா. அண்ணியா? மச்சிதா அண்ணி! மானம் மின்னுதுடா போய். இல்ல தம்பியை பார்த்து அப்படி போறேன். மச்சிதா அண்ணி! குழந்தைனாரா பாத்தோம். மானம் மின்னிச்சு உன் கண்ணுக்கு நான் பூசலிட்டு போய். டேய் உனக்குதான் கண்ணு இல்லையே, நீ உனக்கு எங்க இந்த பூசை? குழந்தைனாரே, அண்ணி! நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு அண்ணி. இப்ப வெளிநாடு போயிட்டு நல்லபடியா படிச்சுட்டு வந்தீங்களா? பிரியா நல்லா சௌகரியமா? சௌக்கியம் அண்ணி. என் குழந்தைனார பார்த்தவொடனே எனக்கு கையும் வரல காலும் வரல, எது அது எங்க இருக்குடா தெரியலடா பாவி. அவுத்து கட்டாசு மோத்தியா. ஏய், டேய் அவுது எங்க இருக்குதுன்னு தெரியல. குழந்தைனாரே, அண்ணி! நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு அண்ணி. கடவுளை சூடு ஏத்துற ஆளு. அண்ணி, நீங்க எங்க இருக்கீங்க அண்ணி? என் தம்பி அவன்கிட்ட போய் இப்படி போய் முன்னாடி இது குழந்தைனார போய் குழந்தை மாதிரி போய் கிட்ட கிட்ட பேசுறது இல்ல. அப்புறம் கிள்ளி கிள்ளி முத்தம் விடு கொஞ்ச நேரத்துல உன்னை தவறா புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணி என்ப பெத்தெடுத்த தாய்க்கு சமம் சொல்லுவாங்க. ஆமா ஆமா, அந்த பாசத்துல போய் பாத்தியா? பாசம் நான் கூட தவறா நினைச்சுக்கிட்டேமா. வேற எதுவும் இல்லைங்க, பாசம் தான். குழந்தைனாரே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு அண்ணி. ஆகட்டும் சாமி. அண்ணா, நீ வீட்டுல தான் அண்ணி இருக்கிற இவ்வளவு சாமி அழகா இருக்கிறாங்களே. ஆமா, நீ அண்ணி எங்க புடிச்ச? ஆதி சந்தையில பிடிச்சாங்கப்பா. ஆதி சந்திலியா? ஆமா, ஆதி சந்தையில ஒரு மாடு பிடிச்சிட்டு உங்க அண்ணன் ஓட்டி ஓட்டுறாரு. நீ வந்து கோலமாவு இன்னொரு மாடு பிடிச்சி கோலமாவு ஓட்டு ஆளை மூஞ்சி பத்தியா? எங்க அண்ணன் உப்பு ஊத்தாருன்னா சூப்பரா இருப்பாரு. இன்னொருத்தவன் வருவான் பெரிய வாரி போறது. எங்க பிடிச்சா சந்தையில பிடிக்கமா? ஏய், அவரே எதுவும் சொல்லல. உங்களுக்கும் எங்க அண்ணனுக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. அண்ணி, இருங்க. இது இந்தியா, அது பாகிஸ்தான், பாட்டு